போட்ட வேற ஏதாவது நம்பர் டைரியில இருக்கா? பாக்குறேங்க, ஒரு நிமிஷம் பாரு. போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுனா வேற ஏதாவது போன்ல இருந்து கால் பண்ண மாட்டாளா? ஏன் இப்படி பண்றா? வரட்டும் இன்னைக்கு. நம்மால என்ன பண்றா? இனிமே எங்கேயாவது கூப்பிடு, அப்ப இருக்கும் உனக்கு. ஏதோ பச்சை பச்சையா திட்டுறான்னு மட்டும் தெரியுது. இரு, வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். இந்த ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு இருமா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய் பாத்தியா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெரி குட். அப்பாடா தப்பிச்ச. போலாம். மின்னலே ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகேவா? அண்ணே, வீட்டுக்கு போனதும் லட்சுமியை கொண்டு வந்து கொஞ்சம் செட்டில் விடுண்ணா. இன்ஜின்ல லைட்டா வேலை இருக்கு. சர்ரா சர்ரா. டேய், போற வழியில மறுபடியும் பிரேக் டவுன்ல ஆயிடாதே. அண்ணே, இதை வச்சு டெல்லி வரைக்கும் போலாண்ணே. ஓ, டெல்லி வரைக்குமா? தைரியமா போனே. போலாம்டா, ஆனா திரும்பி வருமா? அதெல்லாம் வருண்ணே. இரு ஒரு நிமிஷம். ஏற்கனவே லேட் ஆகுது. இது வேற. வெச்சுக்கோ. தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப வரண்ணே. தேங்க்ஸ்டா. போச்சு, எல்லாமே போச்சு. ஏய் ஏய், என்ன ஆச்சு? இந்நேரம் வீட்ல எல்லாரும் நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் உன்னாலதான். ஒரு ஓட்டக்கார கொண்டாந்து என்ன பழி வாங்கிட்டல நீ. நான் என்ன பண்றது? வண்டியில ஏறின உடனே நீ தான் போட்டு திட்டின. அதான் லட்சுமா டென்ஷன் ஆயிடுச்சு. இது கெட்ட கேட்டுக்கு லட்சுமின்னு பேர் வேற. லட்சுமியா? இருமா, உதச்சறாத. அப்புறம் மறுபடியும் லட்சுமி டென்ஷன் ஆயிடும். அப்புறம் போக முடியாது. எவ்வளவு சீக்கிரம் என்ன கொண்டு போக முடியுமா அவ்வளவு சீக்கிரம் என்ன கொண்டு போய் வீட்ல சேர்க்கறேன். ஓகேவா? ஓகே 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 ஓகே. ஏறு ஏறு ஏறு. வண்டியில ஏறு, வண்டியில ஏறு, வண்டியில ஏறு 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 ஏறு. 44516. கடவுளே. ஹாய் அக்கா. காவியா அக்காவும் உங்க கூட இருக்காளா? என்னம்மா இது? மணி 12 ஆகுது. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பொறுப்பு வேணாமா? பாருமா. ஒரு போனும் இல்ல, ஒரு தகவலும் இல்ல. என்ன ஆச்சோ ஏதாச்சும் வீட்டுல இருக்கவங்களுக்கு பதட்டமா இருக்காது? என்னங்க, பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. அம்மா, இத பெருசுபடுத்தாதீங்க. எப்படியும் வந்துருவா. என்னாச்சடி? அக்கா இரு ஒரு நிமிஷம். அவங்களுக்கும் தெரியலையா அக்கா? இரு, நான் வேற யாருக்காவது ட்ரை பண்றேன். ஐயோ. ஏய் ஏய், ஸ்டாப் பண்ணு, இரு, ஸ்டாப் இரு. பண்ணு. ஐயோ ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணு. என்ன ஆச்சு? ஏய் காவியா. ஏய் ஏய் ஏய், இரு 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 இரு. எங்க போற? உன் வீடு அந்த தெருமுனையில தானே இருக்கு. இந்நேரம் நான் காணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தாங்கன்னா, அப்படியே உன்னை பாத்துட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது? சின்ன மாப்பிள்ள வந்திருக்கேன்னு நினைச்சுப்பாங்க. அப்புறம் வாங்க மாப்பிள்ளன்னு வரவே இருப்பாங்க. அப்படியே அவங்க கோவம் தணிஞ்சிரும் இல்லையா? டைம் என்ன தெரியுமா? என்ன டைம்? வீட்ல நேரம் போலீஸ்க்கு போகாம இருந்தாலே பெரிய விஷயம். போலீஸா? இவ்வளவு பயந்துட்டு இருப்பாங்க தெரியுமா? அதனாலதான் நான் சமாதானப்படுத்தலாம் சொல்றேன். பேசாத. உன்னால திருத்தவே முடியாதுடா. ஓகே ஓகே. ஓட்ட கார வச்சு என் உயிரை வாங்கிட்டல. உனக்கு நாளைக்கு இருக்கு. லட்சுமி பாவம். கார் லட்சுமியா? லட்சுமி. லட்சுமி பாவம். டேய் நில்லு. காவுமா. ஏய் காவியா, காவுமா. I love you. லட்சுமியை லவ் பண்ணு. போடா. ஏய் விட்டா மண்டை உடைச்சிரோ போல. வரேன். அம்மா தப்புச்சண்டா சாமி. ஐயோ. சரிம்மா. என்னங்க பண்றது? இரு. வந்துட்டேன். சாரி. நான் வந்துட்டேன். அறிவு இருக்காடி உனக்கு? எங்கடி போன? நாங்கெல்லாம் எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? வர்றதுக்கு லேட் ஆகும்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஒரு 10 நிமிஷம் லேட்டா இருந்தா கூட நாங்க போலீஸுக்கு போயிருப்போம். நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். இன்னும் பண்ணல.
ஏய், அறிவில உனக்கு ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? ஆ? உன்னால வீட்ல யாருமே தூங்கல. எங்க மட்டும் இல்ல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 76 பேருக்கும் கால் பண்ணிட்டு அவங்களையும் தூங்க விடல. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டா வந்திருந்தேன்னு வெச்சுக்கோ, செஞ்சுரியா அடிச்சிருப்பேன். தயவு செஞ்சு நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? 2 விஷயம் நடந்து போச்சு. முதல் விஷயம், போனை நைட்டு சார்ஜ் போட மறந்ததுனால ஆஃப் ஆயிருச்சு. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. ரெண்டாவது விஷயம், திருவேற்காடு தாண்டி வந்துட்டு இருக்கும்போது கேப் பிரேக் டவுன். நகரவே முடியல. எப்படி கால் பண்ண முடியும் சொல்லுங்க? சரி, போனுக்கு சார்ஜர் வாங்கி சார்ஜ் போடலான்னு பார்த்தா சுத்தி ஒரு கடை கூட இல்ல. ஒரே காடு. ஒரு ஈ காக்கா கூட இல்ல தெரியுமா? சரி, அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட போனை வாங்கி எனக்கு ஒரு போனை போட்டிருந்தா நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. அதான் பண்ணனே நானு. அதான் காடுன்னு சொன்னனே, சிக்னலே இல்ல. ஓ, சரி, நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? நான் தான் லேட்டா வருவேன்னு பிரியா கிட்ட சொல்லிட்டேனே. கேட்டு பாருங்க. பிரியா, ஏய், என்ன பிரியா, நீ சொல்லல? என்கிட்டயா? எப்படி? காலையில டிஃபன் வைக்கிறப்போ நீ 2வது இட்லி வச்சுட்டு 3வது இட்லி வச்சுட்டு அப்புறம் கார சட்னி ஊத்துனல, அப்ப சொன்ன. என்னக்கா நீ எல்லாத்தையும் மறந்துடுற. ஆமாப்பா, சொன்னா நான் தான் மறந்துட்டேன். பிரியா, நீ ரொம்ப தப்பு பண்ற. அவ பண்ற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுனால தான் அவ எல்லை மீறி போயிட்டு இருக்கா. துடிச்சு போயிட்டோண்டி. ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? போனை சார்ஜ் போட்டு வச்சுக்க மாட்டியா? அச்சச்சோ, என்னம்மா, சாரிம்மா. இதுல எந்த தப்பு எதுவுமே இல்லம்மா. இல்ல, தானே நடந்துச்சு. சொல்லு, என்ன பண்ண சொல்ற நீ? சொல்லுவல நீ. எதுக்கு நீ கோச்சுக்கிற? கோச்சுக்கிட்டியா நீ? இனிமே கோச்சுக்க கூடாது, சரியா? இப்படி கொஞ்சம் பேசி பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணிடலாம்னு நினைக்காத. நீ பண்ணது பெரிய தப்பு. எல்லாரையும் அல்லாட விட்டுருக்க. அப்பா விடுங்கப்பா, அதான் வந்துட்டால. எதுவா இருந்தாலும் அவகிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. வர்ற கோவத்துக்கு நான் ஏதாவது நீயே அவள்கிட்ட சொல்லி புரிய வை. செல்லம் கொடுத்தா எல்லை மீறி போயிடும். சாப்பிட்டியாடி? அதெல்லாம் கரெக்டா நடந்துச்சு. வயிறு ஃபுல்லா இருக்கு. சரி, போய் துணியை மாத்திட்டு படு போ. சரி சரி. குட் நைட். ஐயோ, பண்ற தப்ப நீ பண்ணிட்டு என்ன கோத்து விடுறியா? அடுத்து நீயா? ஸ்டார்ட் மியூசிக். சதவானம் பவதிஹே சதாகித்புருடஸ்தேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிருட்டதி. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? பேரு பார்த்திபன், துலா ராசி சுவாதி நட்சத்திரம். ராசோஜாதஸ்யாம் சுவாதி நட்சத்திரே சஹ குடும்பானாம் சர்வா வீட்டதா சித்தர்த்தம் அர்ச்சனாபிஷேக அஷ்டோத்திர பூஜாம். ஒரு பக்கம் ரம்யா என் புள்ளைய கட்டி பண்ண பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. தேவி அண்ணியும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இந்த தடையெல்லாம் தாண்டி என் புள்ள கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஆதிபூஜ்யாக தேவாஜாம் தந்தமோதகதாரணே வல்லபா பிராணகாந்தாஜாம் ஸ்ரீ கணேசாய மங்களம். மகாகணபதி அனுகிரகேண சர்வா வீட்டதா சித்திரஸ்து. தனம் தானியம் சுபபுத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு. சர்வகாரியதா அனுகிரஹதா சித்திரஸ்து.
அம்மா ஆ? போலாம். ஆ. அம்மா நான் ஒன்று கேட்கட்டா? என்னடா? சாமி கும்பிட்றப்ப எதுக்குமா கண் கலங்குனீங்க? ஒண்ணு இல்லடா. மா நான் பார்த்தேம்மா, உண்மையை சொல்லுங்க. உன்னோட கல்யாணம் சிக்கல் இல்லாம நடக்கணும், அதைத்தான் நான் வேண்டிக்கிட்டேன். என்ன அறியாம என் கண் கலங்கிடுச்சு. என்னம்மா இதெல்லாம் நினச்சி வருத்தப்படுறீங்க? நானும் பிரியாமா. வணக்கம்மா. வணக்கம் வாங்கம்மா சார். வாங்க. நல்ல சகுனம் தாண்டா. கோயில் மணி அடிச்சது வந்து நிக்கிறா பாத்தியா? இதாண்டா நல்ல சகுனங்கிறது. சார் நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போயிடுவேன். அந்த பாத்திரம் தாமா. அப்படியா? நீங்க தானே போன் பண்ணீங்க. ஆ, ஆமா நான் தான். போன் வந்ததும் நாம தான் அப்பவே எடுத்து வச்சிட்டோமே. பிரியா, பிரசாதம் நிறைய இருக்கு. அத்தை சார் ஒரு நிமிஷம். சரிம்மா சரிம்மா. நான் போய் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிட்டு வந்துடுறேன். வாமா. அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்கேம்மா. என்ன திடீர்னு கோயிலுக்கு? இல்ல கோயில்ல யாரோ அன்னதானம் பண்ணிருக்காங்க, சாப்பாடு மிச்சமாயிடுச்சாம். அதான் மிஞ்சி போன சாப்பாட்டை என் ஹோமுக்கு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. எனக்கு உன்னை பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு. அன்னதானம் பண்றவங்களை விட பெரிய புண்ணியம் உனக்கு தான். உண்மையிலேயே என் குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. உனக்கு வரப்போற புண்ணியம் எல்லாம் என் குடும்பத்துக்கும் வரும்ல. ஒரு நிமிஷமா. அம்மா அம்மா, சாப்பாடெல்லாம் பாத்திரத்துல எடுத்து வச்சாச்சு. எப்படி எடுத்துட்டு போக போறீங்க? ஆ, பிரியா ம்? நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணவா? இல்ல நான் கோபி அண்ணனோட வந்திருக்கேன். அவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அவர் எடுத்துட்டு போயிடுவாரு. ஓகே. இவர்தான். ஓ மேடம் பாத்திரம் அங்க இருக்கு. அந்த பாத்திரம் தான் எடுத்துட்டு ஓகே போயிடுங்க. மேடம். பாப்பா சார் நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு மதியானம் ஒரு 50 பேர் வயிறார சாப்பிடுவாங்க. அம்மா, சாப்பாடு மீந்து இருக்குன்னு தகவல் சொல்றதெல்லாம் உதவியா? இதுல என்னமா இருக்கு? பிரசாதம் மீந்து போச்சுன்னா நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன், ம், வந்து எடுத்துக்கோங்க. அப்ப வரமா. ம், சரி. யாரோ வேண்டிக்கிட்டாங்க, சாப்பாடு மிச்சமாச்சு. ஆனா யாருக்கு அது சேரணுமோ அவங்களுக்கு இந்த பிரசாதத்தை கொண்டு போய் சேர்க்கிற பாத்தியா? இந்த சேவைக்கு நீயும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. டைம் ஆச்சு அத்தை, பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். நான் வரேன் அத்தை. சரிம்மா. என்ன மச்சான் அவனை கலாச்சிட்டு ஆமா இருக்க? மச்சான். சொல்றா ஈவினிங் என்ன பிளான்? ஒண்ணும் இல்ல மச்சான். ஏய், எங்க பாரு ஃபிகர். ஆமா மச்சான் செம்மையா இருக்காடா. நான் மேடம், என்ன பிரச்சனை வண்டியில? நான் ஹெல்ப் பண்ணவா? தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன்.
எங்க ஏரியாக்குள்ள இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க தான் பார்க்கணும். இதோ ஆட்டோ நிக்குது, நம்மளுதான். நீங்க போய் உட்காருங்க, மச்சான் துணைக்கு வருவான். நீங்க பேசிட்டே இருக்கும்போது வண்டிக்கு நாங்க பாத்துறோம். என்ன மச்சான்? ஆமா மச்சான். மச்சான் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? தங்கச்சியை கூப்பிட்டு கிளம்புடா. கிளம்பிடுவோம். எங்க பாருங்க, என் வண்டிய பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. என்னம்மா நீ நம்ம ஏரியா இருந்தாலே உன்னை கவனிக்கலான்னு பார்த்தா ரொம்ப கோவப்படுறிய. ஏய், பாப்பாவை பார்த்தா தெரியல, நல்லா துட்டு இருக்கிற வீடுடா. பாலும் பருப்புமா போட்டு வளர்த்துருக்காங்க. சும்மா கும்முன்னு இருக்கா பாத்தியா? இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா பேசுங்க. நான் யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீ யாரா வேணா இருந்துட்டு போ. 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் மெக்கானிக் ஷாப்பு. உன்னால வண்டியெல்லாம் தள்ளிட்டு போக முடியாது. நாங்க தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். எங்க ஹெல்ப் வேணுமா வேணாமா? அது எங்க காலேஜ் சீனியர். ஒழுங்கு மரியாதையா கிளம்பிடுங்க, இல்ல நடக்கிறதே வேற. டேய் மச்சான் ஆள் மச்சான். சரி வாங்கடா போலாம். ஏய், ஆளை பார்த்தா கொஞ்சம் மாறுமா இருக்கிறான். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. என்ன மச்சான் பல்பு வாங்கிட்டா போல. இதோடா அவன் போயிட்டான்டா. இந்த காமெடி மிஸ்க்கு இவ்வளவு பில்டப் கொடுத்த சீனியர் தான் எதுல தடை நடக்கிறது இல்லையா? நான் உன்னை பார்த்துட்டு பேசாம போறான். அவன் தான் உனக்காக சண்டை போட போறானா? ஏய், மரியாதையா சொல்றேன், வண்டியில இருந்து கை எடுங்க. எடுக்க மாட்டோம். என்னன்ற வண்டி மேல வச்ச கைய உன் மேல வைக்கிட்டா? என்ன சொல்ற? ஒண்ணும் வேணாம். வண்டியில ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காரு, பேசிட்டு போயிடலாம். என்னன்ற? டேய் அங்க பாருடா. டேய் என்னடா பாரு. தொட நடிக்கியா? டேய் பின்னால உட்கார்ந்துருக்கிறது யாருன்னு பாருடா. யாரா? டேய் ஓட ஓட போயிடலாம்டா. வாங்கடா. டேய் டேய் வாங்கடா போயிடலாம். வாங்கடா வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. சரி வா போயிடலாம்டா. வா மச்சான். ஏய் என்னடா பிரச்சனை இங்க? ஒண்ணு இல்லண்ணா. வாங்கடா. அடுத்த காலி பண்ணுங்க. வாங்கடா போயிடலாம். என்ன மேடம்? என்ன ப்ராப்ளம்? தெரியலண்ணா, நடு வழியில வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சுண்ணா. கொஞ்சம் இந்த பக்கமா வந்துருங்க, பாக்குறேன். சின்ன பிரச்சனை தாம்மா, சரி பண்ணிட்டேன். இந்த ஏரியா மோசமான ஏரியா. முதல்ல கிளம்புங்க, இங்க நிக்காதீங்க. தேங்க்ஸ்ண்ணா. உங்களுக்கு எவ்வளோண்ணா? நான் அப்புறம் சார் கிட்ட வாங்கிக்கிறேம்மா. நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட். சார் வரேன் சார். தேங்க்ஸுங்க. உன்னோட தேங்க்ஸ்க்காக நான் இந்த ஹெல்ப்பை பண்ணல. இந்த இடத்துல எந்த போனா இருந்தாலும் இதான் பண்ணியிருப்பேன். ஆனா ஒண்ணு, உங்க அக்கா செஞ்சதை நான் ஜென்மத்திலே மறக்க மாட்டேன். அதை நான் திருப்பி கொடுக்காம விட மாட்டேன். என்னாச்சு? ஃபோன் பண்ண, வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? அக்கா இருந்ததுனால தப்பிச்சேன். அப்பா அம்மாலாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்பா ரொம்ப திட்டாரு என்ன. சாரி காவியா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கார் இப்படி காலவாரி விட நான் நினைக்கவே இல்லை. இப்ப சொல்லு. அந்த ஓட்டக்கார கொண்டாடுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா நீ? ஓட்டக்காரா? சரி சரி விடு 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 விடு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நானாச்சு அவராச்சு. அந்த கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். யார சொல்ற? என் மாமனார் தான். சரி மிஸ்டர் துரை. அவர் எப்படி ஏன் பொண்டாட்டி திட்டலாம்? இருக்கு ஒரு நாள். ராஜா, அவர் திட்டினது உன் பொண்டாட்டி அல்ல. இப்போ நான் அவரோட பொண்ணு. இருக்கலாம். இன்னைக்கு வேணா நீ அவரோட பொண்ணா இருக்கலாம். ஆனா நாளைக்கு நீ என் பொண்டாட்டியா வர போற. ஒரு மட்டு மரியாதை வேணா?
எப்படி உன்னை திட்டலாம் அவரு? வச்சுக்கிறேன். அந்த துரைக்கு இருக்கு ஒரு நாள், மிஸ்டர் துரைக்கு இருக்கு ஒரு நாள். அவ்வளவு தைரியமா உனக்கு? ஹேய், நாங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டோம். இறங்கிட்டோன்னு வையேன், சும்மா வேற மாதிரி ஆயிடுவோம். எந்த மாதிரி? அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது செல்லக்குட்டி. அதெல்லாம் சீனா பார்க்கணும். இறங்கிட்டோன்னு வையேன், அப்படியே அப்படியா? வேற மாதிரி சீன் ஆயிடும்.